அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை. அல்லாஹு தஆலா நம்மை முஸ்லிமாக மூமினாக படைத்தான். மேலும் தனது ஹபீபு நாயகம் ஈருலக சக்கரவர்த்தியாகிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த புனிதமிகு உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக ஆக்கி அருள் புரிந்தான். அப்படியாப்பட்ட அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டுமின்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக, அவர்களுடைய வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் தான் நம்மளை ஆக்கி அருள் புரிந்தானே. அப்படியாப்பட்ட அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, நாம் தினமும் ஒரு சுன்னத் என்ற அடிப்படையில் நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். இன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தண்ணீர் குடித்தார்கள், எவ்வாறு நீர் பருகினார்கள் என்ற முறையை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம். பாருங்கள் அன்பானவர்களே, புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ், அபி சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க, யா குலாமு சம்மில்லாஹ வகுல் பியமீனிக, நீ அல்லாஹ்வுடைய பெயரை சொல், இன்னும் சாப்பிடும் பொழுது உனது வலது கையை கொண்டு நீ சாப்பிடுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார்கள். அன்பானவர்களே, நாம் தண்ணீர் குடிப்பதற்கு முன்பு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதாக அல்லாஹு தஆலாவுடைய பெயரை சொல்லி நாம் நீர் அருந்த வேண்டும். அது மட்டுமில்ல, எந்த ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும் நாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதாக அல்லாஹு தஆலாவுடைய பெயரை கொண்டு நாம் ஆரம்பம் செய்ய வேண்டும். அன்பானவர்களே, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் நீர் பருகும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் குடிப்பார்கள். அது மட்டுமின்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் குடிக்கும் பொழுது அந்த பாத்திரத்தில் வாய் வைத்துதான் அந்த தண்ணீரை குடிப்பார்கள், உறிஞ்சி குடிப்பார்கள். கடக் கடக் என்று சத்தம் வரும்படியாக அண்ணாந்து குடிக்க மாட்டார்கள். அன்பானவர்களே, ஆனால் இன்றைய காலத்தில் ஃபேஷன் என்று சொல்லிக்கொண்டு வாய் வைக்காமல் அண்ணாக்க குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு குடிப்பது கூடாது. வாய் வைத்து, அந்த பாத்திரத்தில் வாய் வைத்து குடிப்பதுதான் சுன்னத்து என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி அந்த நீர் பானங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் அந்த இனிப்பான தண்ணீர் ரசூலுல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமானதாக இருந்தது. வெகு தொலைவில் இருந்து அவைகளை கொண்டு வர சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பருகுவார்கள். அதுபோன்று நம்முடைய வீட்டில் அவர்கள் மனைவியிடத்தில் எப்படி அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் உம்மஹாத்துல் முஃமினீன் அவர்கள் ஏதேனும் ஒரு பாத்திரத்தில் வாய் வைத்து குடித்தார்கள் என்று சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே பாத்திரத்தில் அதே இடத்தில் வாய் வைத்து பருகுவார்கள். அது அன்பின் காரணமாக இவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வார்கள். அன்பானவர்களே, அப்ப வீட்டிலேயும் எவ்வளவு அன்பாக அழகாக நடந்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு தெளிவாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுத்திருக்கிறார்கள். இந்த குடிக்கக்கூடிய பானங்களிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் பிரியமானது பால். பாலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் விரும்பி குடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சில நபர்கள் நான் பால் குடிக்க மாட்டேன், டீ குடிக்க மாட்டேன் என்பதாக சொல்லுகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் பால் குடிப்பது ரசூலுல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமானதாக இருந்திருக்கிறது. ஆக இந்த பால் குடிப்பது நாம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பிரியமானதாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமின்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாலுடன் சில வேளை குளிர்ந்த தண்ணீரையும் சேர்த்து ஊற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடிப்பார்கள். சில சமயங்களில் அப்படியே கொடுத்திருக்கிறார்கள். இவ்வாறாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்துகள் பல இருக்கிறது. அன்பானவர்களே, அதில் ஒரு சிலதை மட்டும் நாம் இன்று பார்த்திருக்கிறோம். மீதத்தை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா கொடுப்பான். அதை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹு தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.